ஹாய் மக்களே, இன்று கர்நாடகா ஸ்பெஷல் தட்டப்பயிறு கரமணி வடை. இதோட கிரன்ச்சுக்கும் மணத்துக்கும் ஒரு தனி சீக்ரெட் இருக்கு. வெளியில செம்ம கிறிஸ்பி, உள்ள சாஃப்டாகவும் மசாலா வாசனையோடவும் இருக்கும். இந்த வடை எப்படி செய்வாங்கன்னு முழுசா பாருங்க. இந்த வடைக்கு தட்டப்பயிறு ஊற வைக்கும் நேரம், அரைக்கும் பதம், மசாலா பேலன்ஸ், இந்த 3 தான் டேஸ்ட்டை தீர்மானிக்கும். முதல்ல தட்டப்பயிரை நல்லா கழுவிட்டு 4 முதல் 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் தண்ணீரை முழுசா வடிச்சிருங்க. ஷெஃப், இங்கதான் முதல் சீக்ரெட் இருக்கா? ஆமா, தண்ணி அதிகமா இருந்தா வடை ஆயில் குடிக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து கோர்ஸா அரைக்கணும். அதாவது ஸ்மூத் பேஸ்ட் வேண்டாம், கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கணும். இப்போ அரைச்ச தட்டப்பயிரோட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்கலாம், இஞ்சி, சோம்பு, காய்ஞ்ச மிளகாய் சேர்க்கலாம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கலாம், அரிசி மாவு சேர்க்கலாம். ஷெஃப், மாவு கையில பிடிக்கிற மாதிரி இருக்கே. அதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. மாவு சாஃப்டா இருந்தா ஆயில் குடிக்கும், டைட்டா இருந்தா வடை ஹார்ட் ஆகிரும். அப்படின்னா இந்த மாவு பதம் தான் கிறிஸ்பி வடைக்கு முக்கியமா? எக்ஸாக்ட்லி, இதுதான் இன்னொரு முக்கிய சீக்ரெட்டு. கையை லேசா ஈரப்படுத்தி மாவை உருண்டையா எடுத்து தட்டி நடுவில் சின்ன ஓட்டை போட்டு சூடான எண்ணெயில போடலாம். வாவ், எண்ணெயில போட்ட உடனே அந்த சத்தமே கிறிஸ்பியா இருக்கு. கலர் பாருங்க, கோல்டன் ப்ரௌனா மாறுது. மீடியம் ஃப்ளேம்ல தான் பொரிக்கணும். ஃப்ளேம் அதிகமாக இருந்தா வெளியே மட்டும் ப்ரௌன் ஆகும், உள்ள வேகாது. வாவ், வெளியே செம்ம கிரன்ச், உள்ள சாஃப்டா இருக்கு, செம்ம டேஸ்டி. மசாலா வாசப்பயிறு டேஸ்டும் சூப்பரா இருக்கு. இத டீ கூட சாப்பிட்டா அடுத்த பிளேட் கேட்காம இருக்க முடியாது. இந்த வடை பெர்ஃபெக்டா வரணும்னா 3 விஷயம் மறக்காதீங்க. நன்றாக ஊற வைக்கணும், தண்ணீர் குறைவா கோர்ஸா அரைக்கணும், மீடியம் ஃப்ளேம்ல பொரிக்கணும். ஷெஃப், இவ்வளோ அருமையான ஸ்பெஷல் ரெசிபியை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கரமணி வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சேவ் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த முறை ஸ்பெஷல் ரெசிபியோட சந்திப்போம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்ல ட்ரை பண்ணிட்டு அடுத்த முறை இன்னொரு கர்நாடக ஸ்பெஷல் ரெசிபியோட சந்திப்போம். நன்றி நண்பர்களே, சுவையா சாப்பிடுங்க.